அஜித் சாருக்கு எதுக்கு பத்மபூஷன் அவார்டு, அவர் என்ன நடித்து கிழிச்சாருன்னு அப்படின்னு சொல்லி ஒரு சில ஹேட்டர்ஸ்கள் வந்து ஒரு நெகட்டிவ் பரவிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு எண்டு கார்டு வைக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுக்கோங்க. அஜித் சாருக்கு வந்து நடிக்க தெரிலன்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் அவரோட பழைய படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா கண்டுகொண்டேன், வரலாறு போன்ற படங்களை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அஜித் சாருக்கு வந்து நடிக்க தெரில அப்படின்னு போய் அந்த படத்தை பாருங்கள். அது அந்த படத்தில் பார்த்தபடி அவருக்கு நடிக்க தெரியுமா தெரியலையான்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்திலே அதெல்லாம் நடித்து முடிச்சுட்டு தான் இப்போ வந்திருக்காரு. ஏன்னா ஒரு நடிகருக்கு வந்து நடிக்க தெரியலன்னா அவர் இவ்வளோ வருஷமாகவே சினிமாவுக்குள்ளே இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸும் இருக்க மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அஜித் சார் வந்து அன்றே கணிச்சிட்டார் இந்த மீடியாக்களை. ஏன்னா இவங்களுக்கு தேவைன்னா நம்மளை உயர்த்தி பேசுவாங்க, தேவை இல்லைன்னா நம்மளை தாழ்த்தி பேசுவாங்கன்னு அன்றே கணிச்சிட்டாரு நம்ம அஜித் சார். அதனால தான் இவர் வந்து எந்தவித இன்டர்வியூவும் கொடுக்கறதில்ல. அது கரெக்டு தான் மக்களே. ஏன்னா இவர் வந்து பத்மபூஷனுக்கு வந்து ஒரு டிசர்வான பர்சன் தான் நம்ம அஜித் சார். ஏன்னா நம்ம இந்தியாவுக்காகவே ஒரு ரேஸில் வந்து ஒரு 3வது இடத்துல வந்திருக்காரு. அது ஒரு பெரிய விஷயமே. நம்ம வந்து இங்கே உட்காந்து என்ன வேணால் பேசலாம், அந்த இடத்துல ஒரு ஆள் ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயம் மக்களே. அது இல்லாமல் இந்த நெகட்டிவிட்டி எதனால் வருதுன்னா, நெகட்டிவிட்டி போட்டால் நிறைய வியூஸ் வரும், நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு சில குரூப்பு லாந்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு யாரை பற்றி எப்படி பேசலாம், என்னென்ன குறை பேசலாம் அப்படின்னு இவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் போல். அவர் வந்து இதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு அப்படி அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அவர் சினிமா நடிக்கிறாரு, அவரோட ஃபேஷனை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கார். இவங்களுக்கு என்னென்னா அவர் என்ன பண்ணார், ஏது பண்ணார், இவங்க பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து இந்த இடத்துக்கு வர்றது மிகப்பெரிய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. யாரும் அந்த இடத்துக்கு வர்றது ஈஸியாலாம் வரமாட்டாங்க. நடிக்க தெரியாமலாம் இவ்வளோ பெரிய இடத்துக்குலாம் சஜஷனாக வர்றதே ரொம்ப கஷ்டம். அவரோட ஹார்ட் ஒர்க்கு, அதுதான் அவரோட இறைவனோட அருள்வாக்கு எல்லாம் இருந்தனால தான் அவர் வந்து இந்த இடத்துக்கு இருக்கார். சும்மா எடுத்தோன்னே அவர் இவ்வளோ பெரிய இடத்துக்குலாம் வரல நண்பிகளே. ஏன்னா இது வந்து இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போடணும். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை பண்ணுறேன். ஏன்னா இது வந்து போதும். ஏன்னா எதுக்கு நம்ம ஹேட்டர்ஸ் பண்ணணும்? எதுக்கு இப்போ நீங்கள் தளபதி ரசிகராக இருங்க, சிம்பு ரசிகராக இருங்க, சூர்யா ரசிகராக இருங்க, விக்ரம் ரசிகராக இருங்க, ரஜினி சார் ரசிகராக கூட இருங்க. நம்ம ஒருத்தர் வந்து நம்ம நாட்டுக்காக வந்து ஒருத்தர் வந்து நம்ம இதில் வந்து ஒரு பத்மபூஷன் அவார்டு வாங்குறாரு. அதை வந்து நம்ம வந்து ஒரு பெருமை தான் படுத்தணும் தவிர அவரை வந்து ஒரு தாழ்த்தி எதுக்கு பண்ணணும்? இவருக்கு எதுக்கு அவார்டு? இதை வச்சு ஒரு கும்பல் வந்து சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அஜித் சார் வந்து இந்த பத்மபூஷன் அவார்டுக்கு டிசர்வா கண்ட மாணிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அந்த வலைப்பேச்சுன்னு ஒரு சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து படு மோசங்க. ஏன்னா அந்த அந்தணன்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கும் அஜித் சாருக்கு என்ன பிரச்சனைனே தெரில. அவர் தான் அந்த நெகட்டிவிட்டியே பரப்பி அஜித் சாருக்கு எதுக்கு பத்மபூஷன் அவார்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதோட போதும் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.